ஒரு ரிவாயத்துல வருது, ஒரு சஹாபி ஒரு கபரின் பக்கமா சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுது பார்த்தா கபருக்குள்ளே ஒரு உருவம், பெருக்கும் உருவம் வெளியே வருது. அந்த உருவத்துக்கு பின்னாலே இன்னொருத்தர் துரத்திக்கிட்டே வர்றாரு. அவன் ஓடுறான். இந்த ஆளு கையில ஒரு பெரிய தண்டாயிரம் வச்சுக்கிட்டு ஓடி போறாரு. அவன் ஓடி வந்து இவர்கிட்ட வந்து கேட்கலாம், அந்த சஹாபிட்ட, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. அந்த உருவம் வந்து தண்ணி கேட்குது. பின்னாடி ஓடி வரவர் சொல்றாரு, யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, அவனுக்கு தண்ணி கொடுக்காதீங்க, அவன் காஃபிர் என்று சொல்லி அவனை பிடிக்கிறார். மறுபடியும் அந்த கபருக்குள்ளேயே போயிடுது. இந்த காட்சியை பார்த்தவர் மறுநாள் காலையில் சொன்னார், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பாத்தீங்களா? ஆமா நான் பார்த்தேன். அவன் தான் அபூஜஹல், கபருல வேதனை. அந்த அபூஜஹலுடைய மகனுக்கு துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹி. அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட விசாலமான எண்ணத்தை தருவானாக, நல்ல எண்ணத்தை தருவானாக. ஐயோர்களே, நம்முடைய முஸ்லிம்களுடைய துஆக்கள், எண்ணங்கள் விசாலமாக இருந்தால் அல்லாஹ் யகூதிகளுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நசாராக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான், காபிர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான், முஷ்ரிக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான், சிற்றலுக்கும் கொடுப்பான். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பான். நமக்கு நம்பிக்கை எங்க? நம்ம துவால எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட துவா செஞ்சானா, யா அல்லாஹ்